உங்க கூட்டணி கட்சிகள் எல்லாமே அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களை கூப்பிட்டு முதல்வர் அவர்கள் ஏன் அராஜகங்கிறத தவறு, நீங்க பேசுறதே தவறு. அட இதெல்லாம் எங்க வாய் வீணா பேசுற பசங்க ஒன்று ரெண்டு தொண்டைங்கள் ஏதாவது பேசத்தாங்க செய்வான். தலைவர் மீது இருக்கக்கூடிய ஒரு பற்றின் காரணமா எங்கே உதைப்பான், அதை போய் நீங்க வாகனத்தை சேதம் செய்வான். நல்ல விஷயம் பண்ணலாம் இல்லையா? அதுக்கு பதிலா மறைமுகமாக திமுகவை கிண்டல் அடிக்கிறார். நாங்க போயிட்டா திமுக ஒரு ஆளே இல்ல. திமுகவுக்கு விடுத்த ஒரு அறிக்கை அப்படின்னு. ஆமா, அப்படிதான். வேற என்ன சொல்லுங்க அவர் சொல்ல. சரி, இதை பத்தி உங்களோட கருத்து? எங்களை மிரட்டுறதுக்கு இனிமே புதுசா யாராவது பிறந்து வரணும். ஏன்னா அவர் வேற வழி இல்லை. நீ திருமாவளவன் வெளியே போறேன்னு சொன்னா கூட இருக்கிறவங்கள வரமாட்டாங்க வெளியே. இல்லை, இப்போ நான் கேட்குறது என்னன்னா, நான் போனால் தீபாவளியாக கொண்டாடுவாங்கன்னா அப்போ திமுகவுக்கு திருமாவளவன் வெளியே போனால் இழப்புன்றதானே அர்த்தம் ஆகுது. அப்படி தானே சொல்கிறாரு. அரசியல் களமே கரூருக்கு முன் கரூருக்கு பின்னு மாறிடுச்சு. விஜய் தனியாக நிற்கிற முடிவே கூட கரூருக்கு பின்னாடி பரிசீலிக்க ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா என்ன பேசுற எனக்கு வர கோவம் நீங்க சொல்லுவீங்க. 41 பேருக்கு விஜய் துட்டு கொடுத்துறாரு. திமுக இந்த பிண அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 40 பேர் வச்சு ஆதவ அர்ஜுன் என்ன பண்ணாரு? இது என்னன்னா, ஒரு அரசியல் கட்சி நடத்துறீங்கன்னா நீங்க முதல்ல கரெக்டாக இருக்கணும். உங்க தொண்டர்களுக்கு நீங்க சரியா வழிகாட்டணும். நீங்களே போயிட்டு அடிக்கிறதெல்லாம் நியாயப்படுத்துறது, முறைச்சா அடிப்போன்னு சொல்றதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதனால என்ன பிரச்சனைனா, திமுகவுக்கு தான் கெட்ட பேர் வரும். அடுத்த ஒரு சம்பவம் சொல்றேன். இது அண்ணா சாலையில ஒருத்தர் கார் கொண்டு வந்து விடுறாரு, காங்கிரஸ் கார். அவரு அது அண்ணா சாலை எப்படி இருக்கும் டிராஃபிக்கு, அங்கே கார் விட்டா போக்குவரத்து காவலர் அவருடைய பணியை செய்கிறாரு. சார் வண்டி எடுங்க சார், டிராஃபிக் ஆகுது சார். எங்கள் பக்கத்தில் அவர் காம்ப்ளெக்ஸ் இருக்குது, ஆஃபீஸ் இருக்குது, அங்கே போய் போட வேண்டியது தானே. அண்ணா சாலையே விட்டா எடுங்க சார்னா சட்டத்துக்கு உட்பட்டவங்க தானே இவங்க, எடுக்க முடியாது, இங்கே தான் நிற்கணுன்னா அவர் லாக் போடுறாரு, ஃபைன் போடுறது. அவரை போட்டு அவர்கள் எல்லாம் போட்டு அடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் அந்த எம்எல்ஏ மேலே 3 பிரிவுகளில் ஒரு வழக்கு பதிவு மட்டும் பண்ணியிருக்காங்க. அது கூட ஏன் 2-3 நாள் பொறுத்து பிரச்சனை பெருசான ஒன்று. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாமே ஆடுற ஆட்டம் இருக்குல்ல, அதுக்குடைய அடிப்படை இவர்கள் கொடுக்குற தைரியம். இதனால் என்ன ஆகுதுன்னா, பொதுமக்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தேர்தல் நேரம் என்ன நடக்கும், இந்த வெறுப்புலாம் சேருமா சேராதா? இப்போ இவர் கேட்குறாரு, முதலமைச்சர் இதுக்கு என்ன பண்ணுவார்னா, இதுதான் பண்ணணும். முதலமைச்சருக்கு நோட் போட்டு போவோம், அண்ணா சாலையில் காங்கிரஸ் எம்எல்ஏ இந்த மாதிரி பண்ணாருன்னு. இவரை கூப்பிட்டு அது என்னன்னு பாருங்கள், உடனே ஏதாவது மறுப்பு அறிக்கை ஏதாவது வருத்தம் தெரிவிக்க சொல்லுங்கன்னு முதலமைச்சர் சொல்லணும். 2வது போலீஸ் அதிகாரிகள் நம்ம நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லணும். அதே மாதிரி திருமாவளவனை கூப்பிட்டு நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, நமக்கு பிரச்சனை வரும்னு சொல்லணும். அதுதான் முதலமைச்சர் தலையிடுறது. நான் போலீஸு கைது பண்ணுறதுக்கு முதலமைச்சரை பண்ண சொல்கிறேன். அவங்க ஆட்சிக்கு கெட்ட பேர் வராமல் பார்த்துங்க. ஏற்கனவே ஏகப்பட்ட கெட்ட பேர் இருக்குது. சார், இப்போ ஒரு எம்எல்ஏ காவலரை தாக்கியிருக்காரு, இது நியாயமான காரியம்? சார் எஃப்ஐஆர் போட்டாச்சுமா? எத்தனை நாளைக்கு எஃப்ஐஆர் போட்டாச்சு. அந்த இவர் மேலே, அந்த தாக்குனவர் மேலே எஃப்ஐஆர் போட்டு 3 செக்ஷனில் போட்டிருக்கு. இப்போ அவரை தேடிக்கிட்டு இருக்கோம். தலைமறைவா இருக்காரு, கைது பண்ணி அவர் மேல தலைமறைவா அப்படின்னே சொல்லிட்டு நீங்க தேடுற எல்லாருமே தலைமறைவா? நாங்க தேடுற எல்லாருமே தான். புஷி ஆனந்த், ஆதவ அர்ஜுன் இப்ப ஜாலியா வெளியே தான் சுத்திக்கிட்டு இருக்காரு. இப்பதானே வந்தாரு, 15 நாள் கழிச்சு தானே வந்தாரு. போடலாமே ஜெயில்ல. இப்ப பிடிச்சு போடலன்னா அது நீதிமன்றத்துல நீதிபதி சொன்னா தான் நாங்க பிடிப்போம், இல்ல என்ன சொன்னா கூட நீங்க பிடிக்க முடியாது. இனி சிபிஐ கையில போயிடுச்சு. அதனால இப்ப ஒன்னும் அதை பண்ண இயலாது, புரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்க கூட்டணி கட்சிகள் எல்லாமே அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களை கூப்பிட்டு முதல்வர் அவர்கள் ஏன் அராஜகங்கிறத தவறு, நீங்க பேசுறதே தவறு. எதுக்கு அராஜகமாக கண்டிப்பது? அராஜகம் என்ன? அராஜகம் காவலருடைய பணி செய்யாமல் தடுத்திருக்காரு இல்லையா? காவலர் பணி செய்ய விடாம தடுத்திருக்கோம்னா அந்த காவலருக்கு மேல இருக்க உயர் அதிகாரிகள் அவங்களுடைய அவங்க பார்த்துப்பாங்க. அவங்க முறைப்படி சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அந்த நடவடிக்கை எடுப்பாங்க. அதை விட்டுட்டு ஏதோ நீங்க பாட்டுக்கு அவியல் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க 2 பேரும். இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லவே இல்ல. அராஜகன்றதுக்கு என்ன பதில் சொல்லுங்க? கண்டென்ட்ட தாண்டி போயிட்டு இருக்கீங்க. என்ன கண்டென்ட்ட தாண்டி சொல்லுங்க? அராஜகத்துக்கு பதில் சொல்லுங்க. என்ன அராஜகம்? என்னங்க அராஜகம்? போலீஸ் நீங்க பேசுறதா அராஜகம். காவல்துறையை பணி செய்ய விடாமல் தடுத்தல், தாக்குதல், சட்டத்தை மதிக்காமல் இருக்குதல், அந்த செக்ஷன்ல தான் கேஸ் போட்டாச்சு. 3மே அராஜகம் தானே. அப்போ அதாங்க கேஸ் போட்டாச்சு. அதனால தானே கேஸ் போட்டாங்க. அதனாலதான் போட்டுருக்கோம். அப்புறம் சும்மா தாக்கலைன்னு அப்புறம் எதுக்கு நாங்க திமுக எம்எல்ஏ பண்ணா கூட நம்ம கொஞ்சம் பொறுத்துட்டு போயிடலாம். சரி பரவாயில்லப்பா, திமுக ஆளுங்கட்சின்னு.
கூட்டணி கட்சிகளே பாருங்க, ஒரு வக்கீலை போட்டு அடிக்கிறாங்க, மறுநாள் தலைவர் வந்து பேசுறாரு, இவங்க காங்கிரஸ்கார போலீஸ்கார போட்டு அடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம திருமாவளவன் அவர்கள் சுதந்திரமா நடக்கலன்னா தீபாவளியே யாரும் கொண்டாட முடியாதுன்னு ஒரு பக்கம் பிரதமருக்கே சவால் விடுறாங்க, பிரதமர் தமிழ்நாட்டில் வந்தால் மறிப்போம் அப்படின்னு. அட இதெல்லாம் எங்க வாய் வீணா பேசுற பசங்க ஒன்று ரெண்டு தொண்டைங்கள் ஏதாவது பேசத்தாங்க செய்வான். தலைவர் மீது இருக்கக்கூடிய ஒரு பற்றின் காரணமா எங்கே பேசுவான், அடிப்பான், உதைப்பான், அத போய் நீங்க வாகனத்தை சேதம் செய்வான். நல்ல விஷயம் பண்ணலாம் இல்லையா? அதுக்கு பதிலா நல்ல விஷயம் தானே, நல்ல பண்ண மாட்டோமா, கெட்ட விஷயம் பண்ண மாட்டான். தலைவருக்கு அது நல்ல விஷயம் பண்றான், அவ்வளவுதான். தலைவர் மீது வைத்த பாசத்தின் காரணமா தலைவருடைய அடிமைகளா இருக்கிற காரணத்தினால அப்படி பேசுறான். இத போய் பெருசா எடுத்துக்கிட்டு வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேளுமா. இவர் சொல்றாருல்ல, இது மற்ற கட்சி தலைவர்களுக்கும் பொருந்தும்ல. நீங்க உட்காந்து இப்ப பிரதமரை ஒருத்தர் பேசுறாரு, அப்போ அவன் வந்து இதே மாதிரி எடுத்துக்கிட்டு பண்ணுனா அது என்ன ஆகும்? வன்முறை வருமா வராதா? கலவரம் வருமா வராதா? இதற்கு தான் சட்டம், போலீஸு பேசுறது. இவங்களை யார் கட்டுப்படுத்தணும்னா தலைவர்கள் கட்டுப்படுத்தணும், என்ன பேசணும் என்ன பண்ணணும்னு. ஏன்னா இவர் சொல்கிறது வந்து சாதாரணமாக இருக்குது, தொண்டை வந்து கோவம் வந்தால் பண்ணுவான்னு. இதே வேலை எல்லாரும் ஆரம்பிச்சிட்டா நம்ம யாருமே ரோட்டில் நடமாட முடியாது. இப்போ நம்மளே பேசிட்டு வெளியே போக முடியாது. இப்போ நான் வந்து விமர்சிக்கிறேன், அவர் எப்படி பண்ணலாம் திருமாவளவன் சமீப காலமாக குழப்பமாக பேசுகிறாருன்னு. என் மேலே கோவம் ஒன்று வந்து அடித்தா நான் எப்படி வெளியேற முடியும்? நான் எப்படி என் கருத்தை பேச முடியும்? நம்ம நாட்டில் நமக்குன்னு சில அடிப்படை உரிமைகள் இருக்குது, அதை தான் எல்லாமே ஃபாலோ பண்ணணும். எம்எல்ஏனா கூட சட்டத்துக்கு உட்பட்டவர் தான். அவர் வாகனத்தை நிறுத்துறாரு, காவல் எடுக்க சொல்கிறாருன்னா அதை எடுத்துடுறேன்பா, கொஞ்சம் வெயிட் பண்ணுறது எடுத்துடுறேன், இல்லாட்டி எம்பா எடுத்து அந்த சைடு எங்கேயா விட்டுருங்கப்பான்னு சொல்லிட்டு அவர் வேலையை பார்க்க ஏங்க எடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது எடுக்க போறாரு. அந்த நேரத்தில் இந்த காவலர் வந்து உடனே இது எழுதுறாரு, ஃபைன் எழுதுறாரு. அப்பா வந்து கோவம் வருமா வராதா? எடுக்கலைன்னா வரும், எடுக்கும்போது என்னத்துக்கு வரணும்? அவங்களுடைய நியாயத்தை வந்து பேசலாம், அதை விட்டுட்டு யார் சார் அடிக்க அடிச்சது நான் கரை சரின்னு சொல்லி நான் வாதாட வரல இங்க. அதாவது அரசு அதிகாரிகளை யாருமே தனியார்கள் வந்து தண்டிக்கக்கூடாது, தண்டிக்கிறதுக்கு அதிகாரமும் கிடையாது. ஆகவே அவங்க மீது வந்து செக்ஷன் 3 செக்ஷனில் வழக்கு தொடுத்தாச்சு, அது வழக்கு போயிட்டுருக்கு. அது நீதிமன்றம் என்ன முடிவு பண்ணதை பண்ணட்டும். நீங்கள் வேற கேள்வியை கேளுங்க, சும்மா போட்டு தொல்லை கொடுக்க. திருமாவளவன் அவர்கள் வந்து சொல்றாரு, திமுகவில இருந்து நான் வெளியேறிட்டேன் அப்படின்னு ஒரு அறிவிப்பு விட்டாலே தீபாவளி போல கொண்டாடுவாங்க அப்படின்னு. திமுக காரங்களா கொண்டாடுவாங்க? இல்ல மற்ற கட்சிகள் கொண்டாடுவாங்க. மற்ற கட்சிகள் கொண்டாடுறது என்ன இருக்குது? ஏன்னா திமுகவும் இவரு மறைமுகமாக திமுகவை கிண்டல் அடிக்கிறார், மறைமுகமாக திமுகவை கிண்டல் அடிக்கிறார். நாங்க போயிட்டா திமுக ஒரு ஆளே இல்ல, திமுகவுக்கு விடுத்த ஒரு அறிக்கை அப்படின்னு. ஆமா அப்படிதான், வேற என்ன சொல்லுங்க அவர் சொல்ல. சரி, இதை பத்தி உங்களோட கருத்து? எங்களை மிரட்டுறதுக்கு இனிமே புதுசா யாராவது பிறந்து வரணும். எங்களை ஏமா எங்க கூட்டணியில இது வந்து பொதுவான மிரட்டாரு, இதெல்லாம் இங்க பாருமா, இதெல்லாம் கிடையாதுமா. இப்ப என்னன்னா ஆதவ அர்ஜுன் இங்க வா இங்க வா இங்க வா இங்க வான்னு கூப்பிட்டான். அதுக்கப்புறம் எடப்பாடி வா வா வான்னு அவர் கூப்பிட்டாரு. இப்படி பாரதிய ஜனதாவில் அந்த ஆள் புதுசாக வந்த தலைவர் அவர் வா வான்னாரு, நயினார் நயேந்திரன். இப்படி ஒவ்வொருத்தரும் வா வான்னு கூப்பிடுறாங்க. அதை கண்டு இவர் சொல்கிறாரு, புரியுதா? ஆகையினால தீபாவளி யார் கொண்டாடுவா சொல்லுங்க? தீபாவளி அது உங்க 3 பேரும் கொண்டாடுவாங்க. ஏன்னா இவர் வெளியில வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. திமுக இழப்புன்னு அர்த்தமாவதா? திமுகவுக்கு இழப்பு என்பது எந்த விதத்திலும் கிடையாது. எங்களுக்கு தான் இங்க துண்டு போட்டு ஒருத்தர் காத்துக்கிட்டு இருக்காரு. யாரு? அதான் தெண்டுவனத்துக்காரர் ஒருத்தர் காத்துக்கிட்டு இருக்காரு. கவலையே வராதீங்க, அவர்கிட்ட கட்சியே இல்ல, இன்னைக்கு கட்சி இல்ல, கட்சியே பையன் கிட்ட தான் இருக்குது. ஆமா ஆமா ஆமா, நீங்களா 90% அங்க இருக்காங்க. ஐயா குலதெய்வம், சின்னையா எதிர்காலம்னு அங்க போயிட்டாங்க எல்லாரும். அப்புறம் போவாங்க ஓட்டு போடுறதெல்லாம். ஐயா இன்னொரு தகவல் சொல்றேன், சின்ன பெரிய ஐயா உங்களோட வர்ற ஐடியாலாம் இல்ல, அவர் தனியா நிக்க போறாரு. அவர் முடிவு எடுத்துட்டாரு, துண்டு போட்டு வர காத்திருக்காரா. ஆமா, அவர் ஒருவேளை உள்ள வந்தாலும் திருமாவளவன் வெளியே போக மாட்டாரு. ஏன்னா அவர் வேற வழி இல்லை. இன்னைக்கு திருமாவளவன் வெளியே போறேன்னு சொன்னா கூட இருக்கிறவங்களும் வரமாட்டாங்க வெளியே. இல்லை இப்போ நான் கேட்குது என்னன்னா, நான் போனால் தீபாவளியாக கொண்டாடுவாங்கன்னா அப்போ திமுகவுக்கு திருமாவளவன் வெளியே போனால் இழப்புன்றதுன்னு அர்த்தம் ஆகுது. அப்படித்தானே சொல்றாரு. அதுக்கு போய் சொல்ல மாட்டேங்கிறார். எங்களுக்கு இழப்பு இல்லைங்க, எங்களை பற்றி திருமாவளவனை கண்டியுங்கள். எங்களுக்கு இழப்பு இல்லை. அவர் என்ன நினைக்கிறார்? ஆதவ அர்ஜுனை போன்ற அந்த தாவாக்காவை போன்றவர்களுக்கு, பாஜக போன்றவர்களுக்கு, அதிமுக போன்றவர்களுக்கு சந்தோஷம் பீரிடும், நான் வெளியில வந்துட்டா ஓட்டு பிரியும் அப்படிங்கிற எண்ணம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இவர் போனா தானே, போகலைன்னு அதை பத்தி என்ன இருக்கு? அவர் போக மாட்டாரு. அவர் என்ன பிரச்சனைனா, அடிக்கடி அவர் என்ன பண்ணுவாருன்னா, நான் வந்து அப்படி நான் என்ன ஆனாலும் இங்கே தான் இருப்பேன், என்னை வந்து இப்படியே இந்த ஓட்டு சீட்டுக்காக அப்படி டிமாண்ட் பண்ணிகிட்டே இருப்பார். ஆனால் இந்த எலெக்ஷன் நெருக்கத்தில் பாருங்கள், இந்த 6 சீட்டு அது கூட கிடைக்குதான்னு பாருங்கள். ஏன்னா டபுள் டிஜிட் எதிர்பார்த்துட்ருக்காங்க.
6 சீட்டே கிடைக்காத அளவுக்கு போவாங்க. அன்னைக்கு என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள் திருமாவளவன். சார் இப்போ இன்னொரு தாவேக்கா மேலே ஒரு விமர்சனம் எழுந்திருக்கு. என்ன அப்படின்னா அந்த தீபாவளியை வந்து தாவேக்காவுடைய நிர்வாகிகள் யாரும் வந்து செலிப்ரேட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி புசி ஆனந்த் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த கரூர் சம்பவத்தில் 41 பேர் உயிரிழந்தாங்களே அவங்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக. இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இவங்க உண்மையிலேயே அந்த 41 பேர் உயிரிழப்புக்கு வருத்தப்பட்டிருந்தாங்க, துக்கம் அனுபவிக்கிறாங்கன்னா முதல்ல கட்சி கொடி கம்பத்தை அரை கம்பத்தில் கட்சி கொடியை பறக்க வைக்கணும். 2வது இவர்கள் போய் அந்த குடும்பத்தை பார்த்துருக்கணும். விஜய் போகிறதுல சிக்கல் இருந்தாலும் புசி ஆனந்த் போனான்னு அப்படி கூட்டம் திரண்டுருமா? புசி ஆனந்த் போயிருக்கலாம், ஆதவ அர்ஜுனா போயிருக்கலாம், மற்ற நிர்வாகிகள் போய் பார்த்துருக்கலாம். முதல் கட்டமாக அந்த ஏதாவது அந்த குடும்பத்தை பார்த்து அந்த வீட்டில் போய் அந்த மாலைக்கு அந்த படத்துக்கு மாலை போட்டு ஒரு 5000 10,000 கொடுத்துட்டு தலைவர் வருவாருங்க, 20 லட்ச ரூபா அறிவிச்சிருக்காரு, கொண்டு வந்து தருவாருங்கன்னு ஒரு ஆறுதல் சொல்லிட்டு வந்திருக்கலாம். அந்த குடும்பத்துக்கு ஒரு இது இருக்கும், அந்த கட்சியும் அதில் பங்கேற்ற மாதிரி. எதுவுமே பண்ணல. இப்போ வந்துட்டு திடீர்னு கொண்டாடுறான்ல, அவனுக்கெல்லாம் போயிட்டு நீ கொண்டாட வேணானா குறைந்தபட்சம் கூட ஷேவ் பண்ணாம 16 நாளா இருந்திருக்காரு. உருட்டல் அதெல்லாம். நீங்கள் குறைந்தபட்சம் மாவட்ட நிர்வாகிகள் வரைக்கும் நாங்கள் கொண்டாட விரும்பலை, மற்றவர்கள் அவர்கள் முடிவுக்கு விட்டுடுறேன் அப்படின்னு தான் நீங்கள் சொல்லணும். நீங்கள் இப்போ 80 லட்சம் பேர் இருக்கிறான் வச்சுக்கிங்க, அவங்க கணக்கு பிரகாரம் 80 லட்சம் பேரும் தீபாவளி கொண்டாடாமல் இருப்பானா? இல்லை 80 லட்சம் பேரை கொண்டாடக்கூடாதுன்னு சொல்கிறது என்ன நியாயம்? இதெல்லாம் வந்து சரியான ஒரு இது கிடையாது. இவர்கள் வந்து ஓடி ஒழிஞ்சிட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க, அதுக்கெல்லாம் ஒன்றும் நியாயப்படுத்துகிற மாதிரி எதுவுமே இல்லை. இப்போ 20 லட்ச ரூபா கூட வங்கி கணக்கில் போட்டாங்க, இன்னும் அவர் போகிறது இனி போவாரான்னு கூட தெரியாது, அவங்கள இங்கே வர வைக்கலாம் செய்யலாம். அப்போ இவர்கள் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இது வரைக்கும் நேரடியாக எந்த ஆறுதலையும் எந்த இதுவுமே பண்ணலை, நிதி ஒதுக்குனதை தவிர. வேறு ஏதாவது சொல்லுங்கள், எதாவது பண்ணியிருக்காரான்னு? ஒன்றும் கிடையாது. சார் இப்போ முன்னாடி வந்து ஆயுத பூஜை அவங்க செலிப்ரேட் பண்ணாங்க, அது ஒரு விமர்சனமாக எழுந்துச்சு, அதனால் வந்து தீபாவளி கொண்டாட வேண்டாம் அப்படின்ற ஒரு அறிவிப்பை தான் இப்போ வெளியிட்டிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏம்மா அவங்க என்ன நான் ஜோசியக்காரன் இல்லைம்மா, அவர் அப்படி பண்ணியிருப்பார் இப்படி பண்ணியிருப்பாருன்னு இவரை மாதிரி கப்ஸா விடுறதுக்கெலாம் எனக்கு தெரியாது. அப்போ போனார் அவர். உண்மையில் அவர் ஒரு இறந்து போனதுனால நம்மளுடைய கட்சியினுடைய தொண்டர்கள் நம்மளை பார்க்க வந்தவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற உச்சபட்ச துக்கத்தின் அடையாளமாக சொல்லியிருக்காரு. அவங்க இப்போதானே கட்சி கொடி அரக்கம்பத்தில் பறக்க ஒரு அளவுக்கு புத்திசாலித்தனம் இல்லை, புதுசாக தானே கட்சிக்கு வந்திருக்காங்க. ஒருத்தர் உயிரிழப்புனா நேராக போய் பார்க்கறதாங்க தமிழர் பண்பாடு. முன்ன வீட்டுல போய் பார்க்கணும். ஐயா முன்ன பின்ன செத்திருந்தா தாயா சுடுகாடு தெரியும், இதுக்கெல்லாம் ஒன்னும் சின்ன குழந்தை கூட தெரியுங்க. ஒருத்தர் இறந்துட்டானா அவங்க வீட்டுக்கு போய் பார்க்கணும், துக்கம் விசாரிங்க. ஏற்கனவே சாவுக்கு போக முடியல, 16 நாளுக்குள்ள ஒரு நாள் போய் பார்த்துடணும். போகக்கூடாது, அந்த அடிப்படை பண்பாடு கூட தெரியல, நியாயப்படுத்துறீங்க, அதெல்லாம் போயிருக்கலாம். உங்களுக்கு ஆட்சிக்காக தான் அவர் ஒண்ணு சேர்ந்து நிற்கிறாரு, ஞாபகம் வச்சுட்டு பேசுங்க. எது உங்க ஆட்சிக்காக தான் அவர் ஒண்ணு சேர்ந்து நிற்கிறாரு, சும்மா அந்த கதை சாவுமணி அடிக்க போறாரு, அதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுட்டு பேசுங்க. சரி, இப்போ விஜய் அவர்கள் தனித்து போட்டியிட போடுறதா சொல்றாங்க. ஏன்னா அவருடைய வாக்கு வங்கி எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த தடவை கண்டிப்பா தனித்து தான் போட்டியிடுவாரு அப்படின்னு சொல்றாங்க. மூத்த பத்திரிகையாளர்லாம் சொல்றாங்க. மணி சொல்லியிருப்பாரு, வேற மணி காலைல ஒன்று பேசுவார், நைட் ஒன்று பேசுவார். இவருடைய தோஸ்தும் அவரு, அதாவது இருந்தவங்க தான். அவர் என்ன சொன்னாரு, விஜய் வந்தால் திமுக அவ்வளோதான் அப்படின்னு சொன்னார். இன்னொரு இதில் என்ன சொன்னார்னா, 3 கட்சி எல்லாரும் சேர்ந்தா கூட மீண்டும் ஸ்டாலின் முதல்வராக தடுக்க முடியாதுன்றாரு. முரண் எப்போவுமே நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடாது, ஒரு கிளியர் கட்டு இது இருக்கணும். ஒரு பர்சன்டேஜ், மற்ற விஷயங்கள், பல தேர்தல்கள், அந்த தேர்தலில் ஒட்டி அமைஞ்ச கூட்டணிகள், அதனால் கிடைச்ச வெற்றி வாய்ப்புகள். நீங்கள் 1996 ஜெயலலிதா தோக்குறாங்கல்ல, 98 அவங்க ஜெயிக்கிறாங்க. அதுக்கு பல காரணங்கள் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். 99 கலைஞர் வராரு, கலைஞர் பாஜக கூட்டணி, தமாக தனியாக நிற்கிது, தமிழ் மாநில காங்கிரஸ், ஜெயலலிதா தனியாக நிற்கிறாங்க. 30 சீட்டு ஜெயிச்சிருந்தவங்க அந்த இடத்துல 12 சீட்டு தான் ஜெயிக்கிறாங்க. கலைஞர் பாஜக 26 சீட்டு ஜெயிக்கிறாங்க. அன்றைக்கி மட்டும் தமாக ஜெயலலிதாவோட வந்திருந்தா ஸ்வீப் அடிச்சிருப்பாங்க. அதற்கு பிறகு அப்படியே போகுது. 2001 தமாக, ஜெயலலிதா, அது அதிமுக, சிபிஎம் எல்லாம் சேர்ந்து நிற்கிறாங்க, கலைஞர் பாஜக தனியாக நிற்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா பெருவெற்றி, 2001 ஆட்சி பிடிக்கிறாங்க. சூழ்நிலைகளை நம்ம எப்போவுமே கணக்கு போட்டு தான் நம்ம எப்போவுமே பேசணும். எனக்கு என்னென்னு பேசிடக்கூடாது. எனக்கு விருப்பம் இருக்கும், எனக்கு திமுக வரணும்னு ஆசை இருக்கும். ஆனால் சூழ்நிலை அப்படி இல்லைன்னா சூழ்நிலை என்னவோ அதை தான் நான் பேசணும். அதுதான் ஒரு அனலிஸ்டுடைய வேலை. என்னுடைய இப்போ ரொம்ப பேர் எப்படி விஜய் அணுகிறாங்கன்னா, விஜய் பிடிக்கல, எனக்கு கூட வந்து திரைத்துறையில் அவர் பிடிக்காது. ஆனால் விஜயுடைய அரசியலை தான் நான் விமர்சனம் பண்ண முடியும். விஜயுடைய அரசியல் தனியாக நின்னா ஒன்றும் ஆகாதுன்னு நமக்கு தெரியும். இன்றைக்கி அவர் என்டிஏ நோக்கி நகர்ந்துட்டு இருக்காரு. ரகசியமாக ஒரு கருத்து கணிப்பு சமீபத்தில் திமுக தான் நடத்துச்சா, அதில் வந்து 23% வந்து விஜய் அவர்களுக்கு வாக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருந்தது. அப்படி நடத்தலைங்க. அவங்க நடத்துனது வந்து
எத்தனை தொகுதிகளில் பிரச்சனை இருக்குதுன்னு நடத்துனாங்க. இது எல்லாமே கரூருக்கு முன்னாடி 120 தொகுதிகளில் பிரச்சனை இருக்குது திமுகவுக்கு. ஆனால் திமுக இது கரூருக்கு அப்புறம் வந்து நடத்தப்பட்ட ஒரு அதெல்லாம் கிடையாது, அப்படிலாம் நடத்தலை. கரூருக்கு பிறகு எதை நடத்துனாங்கன்னா, இந்த கரூர் சம்பவத்தில் விஜயுடைய இமேஜ் எப்படி இருக்குன்னு நடத்துனாங்க. இமேஜ் கெடலை, 60-70% மேலே விஜய் மேலே இமேஜ் ஒன்றும் ஸ்பாயில் ஆகலன்னு தான் அவங்களுக்கு கிடைச்ச தகவல். அதை விட்டுருங்க. இப்போ நான் சொல்ல வர்றது என்னென்னா, அரசியல் களமே கரூருக்கு முன் கரூருக்கு பின்னுன்னு மாறிடுச்சு. விஜய் தனியாக நிற்கிற முடிவே கூட கரூருக்கு பின்னாடி பரிசீலிக்க ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா ஒரு பொதுச் செயலாளர் ஓடி போய் ஒழிஞ்சிக்கிட்டான்னா அந்த கட்சி எப்படி பண்ண முடியும்? நாளைக்கு தேர்தல் நல்லா மும்முரமாக இருக்கும் போது அப்போ புசி ஆனந்த் அவர்களை வந்து அந்த கட்சியில இருந்து நீக்கிட்டு வேற யாராவது அந்த அதுக்கும் வாய்ப்பு இல்லை. விஜய் தாவேகாவை கலைக்கிறியா, புசி ஆனந்த் வெளியேற்றியானா தாவேகாவை கலைச்சிருவேன்னு வரும். விஜய் நீங்கள் நல்லா யோசிங்க. இப்போ ஐயா ஒரு நிறுவனம் நடத்துகிறாரு, இந்த நிறுவனத்துக்கு ஒரு ஆள் எடுக்கணும்னா என்ன பண்ணுவார்? ஒரு விஷயம் தெரிஞ்ச ஆளை தானே எடுப்பார். இவருக்கு பிடிச்ச ஆளுன்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் இருக்கிற சொந்தக்கார பையனை கூட்டு வந்து பார்த்துக்குப்பான்னு விடுவாரா? எனக்கு விசுவாசமாக இருக்கிறான் அந்த பையன், ஊர்லேருந்தே இருந்தான், இப்போ அவன் தான் இதை பார்த்துக்குவான், அவனுக்கு எதுவுமே தெரியாது. அப்போ என்ன ஆகும்? நிறுவனம் உக்காந்துக்கும். கரெக்டாக? அப்போ எங்கே யாரை வைக்கணுன்ற இது வந்து தலைமை பண்பு இருக்கிறவங்க தான் தெரியணும். விஜய்க்கு தெரிஞ்சுதா? எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தார், முசிறி புத்தனியா பொதுச் செயலராக்குனார். முசிறி புத்தனை எங்கே வைக்கணுமோ அங்கே தான் வச்சார். முசிறி புத்தன்றவர் எம்ஜிஆர் இதுடைய மன்றத்துடைய அகில இந்திய தலைவர். அவரை எங்கே அவர் கடைசி வரைக்கும் ரொம்ப பேருக்கு தெரியாது. நீ கேளுங்க, ஒரு எம்எல்ஏ கூட ஆக்கல. ஏன்னா அவர் வேல்யூ என்னவோ அதான் எம்ஜிஆருக்கு தெரியும். ஆனால் இவர் மன்றத்தில் சிறப்பாக செயல்பட்டுருக்கலாம், ஆனால் கட்சி கொண்டு போய் யாராவது பொதுச் செயலர் வைப்பாங்களா? அப்போ தப்பு வந்து விஜய்கிட்ட தான் இருக்குது. இப்போ விஜய்கிட்ட தப்பு வச்சுக்கிட்டு விஜய் நாளைக்கு புசியை நீக்கிட்டாருன்னா என்ன? அந்த கட்சியில் வேறு யாருக்காவது மூளை வேலை செய்யுதா? நீங்கள் சொல்லுங்கள். நான் முதல்ல கேட்டேன்ல, இறந்து 15-16 நாள் ஆகுது. அட விஜய் போக முடியலங்க. இந்த ஆதவ அர்ஜுனா, நிர்மல்குமார், புசி ஆனந்த், மற்ற நிர்வாகிகள் போய் பார்த்துருந்தா நீங்கள் இந்த அவ பேர் வருமா? ஏங்க அவங்க வெளியில வந்தா தான் அவங்கள கைது பண்ணுவாங்கங்கிற நீதிமன்றம். ஏன்னா ஆதவ அர்ஜுனா வெளியே தானே சுற்றி இருந்தாரு. வெளியில சுத்தினா இங்க எங்க சுத்தினாரு அவர்? அதுதான் சொல்றாரு. டெல்லியில போய் உட்காந்துக்கிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? டெல்லியில போய் உட்காந்து அருண்ராஜ்ன்றவர் இங்கே தான் சுற்றி இருந்தாரு, மோகன்ராஜ் இங்கே தான் இருக்காரு, எல்லாரும் இங்கே தானே இருக்காங்க. அதில் மாவட்ட செயலர் இருக்காங்கல்ல, 120 மாவட்ட செயலர், 10 மாவட்ட செயலர் முறை வச்சு போங்க டெய்லின்னா 10 நாளைக்கு 12 நாளைக்கு போயிருக்கலாம்ல. என்ன அந்த மக்களுக்கு தேவை? என்ன? ஒரு தார்மீக ஆதரவு. அதை நீங்க கொடுக்கவே இல்லையா? அது 20 லட்சம். நான் ஏற்கனவே ஒரு 10, ஒரு 20, அதுக்கப்புறம் ஒரு 3, கிட்டத்தட்ட ஒரு 35 லட்சம். இவங்க திமுக காரங்க ஃபுல்லா அப்படிதான் பேசினுக்கிறாங்க. எப்படி பேசுறாங்கன்னா, துட்டு கொடுத்தவொன்னா அந்த மக்கள் வந்து விஜய் ஆதரிப்பாங்கன்ற மாதிரி பேசி 20 லட்சம் வாங்கிட்டாங்கல்ல. ஒரு உயிர் 20 லட்சம் 20 லட்சம் மக்கள் வந்து இங்க பாருங்க, நான் இன்னும் ஒரு 10 நாள் ஆனா இந்த சமாச்சாரத்தை மாத்தி பேசுறதை விட்டுட்டு அடுத்த கண்டென்ட்டுக்கு போய் மக்கள் பேசுறதை விட்டுருங்க. அந்த உறவினர்கள் அந்த இழந்தவங்களுக்கு அவன் தான் 3ஆவது நாளே கரிஞ்சோறு தின்னுறானே. பாத்தீங்களா? இதுதான் இவங்களுக்கு பிரச்சனை. இப்படி பேசிதான் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமா, மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா விஜய் இவங்க என்ன நினைச்சாங்கன்னா, விஜய்க்கு எதிராக அந்த கும்பல் பயங்கரமா பேசுவோம், பாதிக்கப்பட்டவர் பேசுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ஒண்ணுமே நடக்கல. அவன் தான் விஜய் சத்தா என்ன, நாங்க அவருக்கு ஆதரவா இருக்கோம், என் புள்ள போயிடுச்சு, நான் ஆதரவு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுது அந்த அம்மா. அப்புறம் இதுகளை போய் என்ன எல்லா பண்றது? குடும்பத்தினரும் வந்து சொல்லல இல்லையா ஆதரவு கொடுப்போம், அவர் மேல தப்பு இல்ல அப்படின்ற விஷயத்தான் அப்புறம் இந்த மாதிரி பேசுற மெண்டல்களை வச்சுக்கிட்டு அப்புறம் என்னத்த நம்ம போய் விஜய் அயோக்கியன்னு சொல்லியிருந்தா சூப்பர்ன்னு இருப்பாரு. இப்போ விஜய்க்கு ஆதரவு என் தலைவன் என்ன பண்ணுவான்? நாங்க போனோம், அந்த இடத்துல நடந்துச்சு, உயிர் போயிடுச்சு, என்ன பண்றது அப்படி பேசுனா மென்டல்கள். இன்னும் ஒரு படி மேலே போய் ஐயா சொல்ல, ஆனால் மற்றவங்க சொல்கிறாங்க என்னென்னா 20 லட்ச ரூபா வாங்கிட்டு இப்படி பேசுகிறாங்கன்றாங்க. அது ரொம்ப அவமானப்படுத்துறது அந்த குடும்பத்தை. ஏன்னா இழப்புன்றது வந்து பணம் வந்து மேட்டரே கிடையாது. நீங்கள் 5 கோடி ரூபா வச்சுக்கிற ஒரு பணக்காரனுக்கு அந்த குழந்தையே இல்லாமல் இருக்கிறவங்களாம் இருக்கிறான், அதுக்காக செலவு பண்ணி இது பண்ணுறவங்களாம் இருக்கிறான். ஒரு ஏழை குடும்பத்தில் ஒரு குழந்தை இறந்து போச்சுன்னா அது 20 லட்ச ரூபா கொடுத்தா ஒன்றும் கிடையாது, வளர்ந்து வாலிபமாக்கி செத்து போகிறான். 20 லட்ச ரூபா கொடுத்தா அதுக்காக வாங்கிட்டு பேசுவாங்கன்னு சொன்னால் எப்படி? அது உயிர் தான். நீங்கள் அவன் நாளைக்கு வளர்ந்து நாளைக்கு அவன் 2 கோடி சம்பாரிச்சு கொடுப்பான். உண்டா இல்லையா? இன்னைக்கு வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாமல் இருந்தவங்களாம் ஒரு 10 வருஷத்தில் வேறு லெவல் போயிருக்கான். அப்போ அந்த 20 லட்ச ரூபான்ற அந்த உயிருக்கு ஒரு விலையே கிடையாது. இவங்க அப்படி பேசுறாங்க. நடக்கக்கூடாது ஒன்று. சார், இந்த விஷயத்துல திமுக மீது ஒரு குற்றச்சாட்டுமே இருக்கு. அதாவது டிவிகே உடைய ஹெட் ஆஃபீஸ் ட்விட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு பேஜ் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் சிரிச்ச முகமா போட்டு 20 லட்சம் அந்த 40 பேருக்கு கொடுத்தாச்சு அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் வந்து போட்டு 39 பேத்துக்கு கொடுத்துருக்கு, 2 பேத்துக்கு இன்னும் கொடுக்கல. அந்த போஸ்ட்ல அந்த மாதிரி போட்டிருந்தது சார். ஆனா அது வந்து டிவிகே உடைய நிஜ
அந்த ட்விட்டரே கிடையாது. திமுக வந்து இதை வந்து கிரியேட் பண்ணி ஃபேக்காக வச்சு விஜய் போடுற மாதிரி போடுறாங்க அப்படின்னு எல்லா சொல்றாங்க. நாசமா போற பசங்களும் எங்களை தான் திட்டுவானுங்க. நாங்க நீங்க ஆளுங்க பண்ணா பின்ன அவங்கள திட்டம் வர எங்களை தான் திட்ட முடியும். டிவிகே சார்பா அந்த ட்விட்டர் எங்களோடதே கிடையாது, அந்த பேஜ் எங்களோட அட, அவன் சொன்னது அவன் இன்னும் செத்தவனே எங்க தொண்டனே இல்ல, கரூரே இல்ல, இது ஆஸ்பத்திரியில இருந்த பிரேதத்தை எடுத்து வந்து வச்சுக்கிட்டு அரசியல் பண்றாங்கன்னு சொல்லலையா அந்த கட்சிக்காரன்? இதெல்லாம் என்ன பேசுற? எனக்கு வர அது கோவத்துக்கு நீங்க சொல்லுவீங்க 41 பேருக்கு விஜய் துட்டு கொடுத்துருக்காரு. எல்லாருமே இழப்பீடு வந்து கொடுத்துருக்காரு. திமுக இந்த பிண அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 40 பேர் வச்சு ஆதவ இவங்க அர்ஜுன் அரசியல் என்ன பண்றாங்க. பண்ணாரு? மார்ச்சோடியிலேருந்து எடுத்து வந்து வச்சுட்டு அரசியல் பண்ணுறாங்கன்னு சொன்னாரா இல்லையா? அப்படிப்பட்ட கட்சியை சேர்ந்தவங்க அந்த ஆள் அங்கே தானே பெரிய பொறுப்பில் இருக்கார், பெரிய பொறுப்பில் இருக்காரு. இல்ல எல்லாருமே தன்னுடைய சந்தேகத்தை வெளியில சொல்லலாம் இல்லையா? இந்த மாதிரி ஒரு சந்தேகம் சந்தேகம் இருக்குன்னா எந்தெந்த சந்தேகம் எதை பேசணும்? இதெல்லாம் பேசலான்னா இதுவே தப்பு. நீ சந்தேகம்னு சொல்றதே தப்பு. அதுக்கே அவன் பேர்ல எஃப்ஐஆர் போட்டு உள்ளதுக்கு போடலாம். எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம விஜய் அவர்களால தான் இந்த 40 கொலை குற்றவாளின்னா எந்த ஆதாரம் என்ன? கொலை குற்றவாளின்னு பேசினா இவங்க இதுல கொலை குற்றவாளி விஜய் தான். அதுல என்ன மாற்றுக்கிறது இருக்கு? இல்ல அதற்கு ஆதாரம் என்ன? ஆதாரம் 12 மணிக்கு வரேன்னு சொல்லி 7 மணிக்கு போனோம். அது நீங்க ஏன் பாதுகாப்பு தரல? அதான் ஆதாரம். கோர்ட்டு கேக்குது இல்ல, ஆதாரம் இல்ல. கோர்ட்டு கேக்குது இல்ல, நீங்க ஏன் பாதுகாப்பு தரல? ஏன் பாதுகாப்பு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய பாதுகாப்பு தான் கொடுப்பான். அவங்க ஒருத்தன் ஒரு அரசியல் கட்சி வழி நடத்துறான்னா அவனுக்காக ஒட்டு மொத்தமா கொண்டு மக்களை பாதுகாக்க வேண்டிய நம்ம மக்கள் வந்து 10,000 பேர் வருவாங்கன்னு சொல்லிட்டு லட்சம் பேர் வந்தா என்ன பண்ணுவீங்க? லட்சம் பேர் வந்தா பாதுகாப்பு கொடுக்கணும்ல. லட்சம் பேர் வந்தாலும் 12 மணிக்கு வரேன் நாய் 12 அவன் தப்பே வச்சுக்கீங்க. நீங்க என்ன பண்ணீங்கன்னு தான் கேக்குறேன். நாங்க அடிச்சு 10 இருக்கணும். அதுதான் கேக்குறேன். அவனுக்கு கொடுத்த டைம் வந்து 3 to 10. நீ எல்லாம் 4 மணிக்கு வா 5 மணிக்கு வான்னு அங்க கூட்டத்தை கூட அதுதான் கேக்குறேன். என்ன பண்ணீங்க? பண்ணிருக்கணும். பண்ணலையா? அவன் இந்த புஷ் ஆனந்து 12 மணிக்கு வரேன்னு சொல்லி எல்லாத்துலயும் போட்டு அதுக்குள்ளேயே வராரு. வேணாதான் அது. அதுக்குள்ளேயே வர்றீங்களா? அவன் லேட்டா வந்தானே வச்சுக்கீங்க. அவங்களுக்கு அரசியல் தெரியாது. இவர்தான் சொன்னாரு. தெரியல. இவர்தான் சொன்னாரு. சரி இங்க பாரு, நடந்து முடிஞ்சு போச்சு. திரும்ப நடந்தவைகள் ஆபரேஷன் பண்ணாதீங்க. நடப்பவைகள் நல்லவைகளாக இருக்கட்டும். அதனால இனிமே நடக்கிறத பத்தி பேசுவோமே தவிர நடந்து முடிஞ்சு போனது பாவம். அந்த விஜய் தம்பி மனசே உடைஞ்சு போய் அது தண்ணி சொல்றீங்க. இப்ப விஜய் தம்பின்னு அம்மா அதெல்லாம் எப்படி பேசுவோம்? நாங்க கொலை குற்றவாளி தான். அதே கொலை குற்றவாளி கூட சிறையில் அடைச்சா அவனுக்கு நாங்க மணி அடிச்சா சாப்பாடு கொடுக்குறோம்ல, அது மாதிரி தான். அவர் சாப்பிடாம தண்ணி இல்லாம ஒன்றும் இல்லாம தீர்த்தமாடாம பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காரு தாடி மீசையுமா. நீ எதுக்கு அவரை போய் பேசுற? வேற ஏதாவது சப்ஜெக்ட் பேசு. நீங்க பேசுனீங்களா இல்ல இவங்களுடைய திமுக ஐடிவிங்க அவங்க பேசுனாங்க? திமுக. அப்ப நீங்க பேசுறீங்கன்ற டப்புன்னு இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் போயிட்டு இருக்கு, இதெல்லாம் தெரியுமான்னு சொல்லி இவங்க முன்னாடி வந்து பேசுறாங்க. இவங்களே குண்டு வைப்பாங்களாம், இவங்களே குண்டு எடுப்பாங்க. நாங்கெல்லாம் குண்டு வைக்கிறது? நாங்க எந்த குண்டுங்க வச்சோம்? அன்னைக்கு பாவம் அப்பாவிகள் இறந்து போனாங்க. அந்த ஆள் ஏதோ தப்பா வந்துட்டான், உடனே கொண்டுட்டான். அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா அன்னைக்கு மட்டும் எடப்பாடி வந்து காலையில ஒரு பேட்டி கொடுக்கலன்னா என்ன ஆயிருக்கும்? அன்னைக்கு என்ன ஆயிருக்கும்? நாடாயிருக்கும். அந்த ஆளு பேசுனதுக்கு அப்புறம் தான் திமுகவுக்கு சாதகமா இருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அவர் வந்து அவர் அண்ணாமலையே திருப்பி விட்டாங்க. அவனுக்கு இங்க பாருமா கைக்கூலியுமா, எப்படியாவது விஜய நம்ம கட்சிக்கு இழுத்தரணும். அரசியல் தானே, அரசியல். அவனுக்கு அரசியல் தானே. அவனுக்கு பண்ற அரசியல் அறவைக்காட்டு அரசியல்ங்கிறது அவனுக்கு இப்ப தெரியும். இவன் தனிச்சு நின்றான்னு வச்சுக்கோ, அவங்க இப்போ மறுபடியும் எங்களுக்கு ஹாயா நாங்க வந்து படுத்துக்கிட்டே ஜெயிப்போன்னு ஒரு காலத்துல சொன்னாரு அண்ணா. அது மாதிரி நாங்க படுத்து எம்ஜிஆர் ஜெயிச்சாரு உங்களை எடுத்து. சரியா? அது மாதிரி ஜெயிச்சிருவோம்.